மேக்ஸ்ல மல்டிபிள்ஸ்னா என்ன? ரெண்டு நம்பரோடைய எல்சிஎம் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம், எல்சிஎம் ரியல் லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. வெல்கம் டு டே 4 ஆஃப் 30 days fear to fun max challenge. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் மல்டிபிள்ஸ் அண்ட் எல்சிஎம். ஃபர்ஸ்ட் மல்டிபிள்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். மல்டிபிள்ஸ்னா ஒரு கிவன் நம்பரை இன்னொரு இன்டீஜர்னால மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் மல்டிபிள். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா நம்ம டேபிள்ஸ் படிப்போம் இல்லையா, 5 டேபிள், செகண்ட் டேபிள், தேர்ட் டேபிள். அந்த டேபிள்ல வர ஆன்சர்ஸ் இருக்கும்ல, 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 12, 15 போகும் இல்லையா, அந்த ஆன்சர்ஸ் தான் அந்த தேர்ட் டேபிள், அந்த 3யோட மல்டிபிள்ஸ். ரொம்ப சிம்பிள். இப்போ 5யோட மல்டிபிள்ஸ்ல என்னென்ன? 5 into 1 5, 5 into 2 10, 5 into 3 15, 5 into 4 20, 25, 30. இதெல்லாம் 5யோட மல்டிபிள்ஸ். ஃபேக்டர்னா எந்தெந்த நம்பர் டிவைட் பண்ணுதோ அது ஃபேக்டர், இங்க மல்டிப்ளை பண்ணா அது மல்டிபிள். ஃபேக்டர்ஸ்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன், ஃபேக்டர்ஸ் எப்பவுமே லிமிட்டட் தான். ஒரு நம்பருக்கு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் ஃபேக்டர்ஸ் இருக்கும். பட் மல்டிபிள்ல ஒரு நம்பருக்கு எவ்வளோ மல்டிபிள்ஸ் வேணா இருக்கலாம். அடுத்து எல்சிஎம் என்னன்னு பார்க்கலாம். லீஸ்ட் காமன் மல்டிபிள். நம்ம ஹெச்சிஎஃப்க்கு பார்த்த மாதிரியே தான் ஹெச்சிஎஃப்க்கு எப்படி பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் எடுத்தோம், அப்புறம் காமன் எடுத்தோம், அப்புறம் ஹையஸ்ட் எடுத்தோம். அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் மல்டிபிள் எடுக்கணும், அடுத்து காமன் எடுக்கணும், அதுக்கப்புறம் லீஸ்ட் எடுக்கணும். இப்போ ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், 2 3. அதுக்கு என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் மல்டிபிள்ஸ் எழுதணும். 2ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 2 4 6 8 10 12 போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 5 or 6 நம்பர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நமக்கு ஆன்சர் வரலன்னா அடுத்து நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அடுத்து 3யோட மல்டிபிள்ஸ் என்ன? 3 6 9 12 15 18 and so on. இப்போ ரெண்டு நம்பர்ஸோடைய மல்டிபிள்ஸ் எழுதியாச்சு. அடுத்து என்ன எழுதணும்? காமனா எடுத்து எழுதணும். காமன் என்னென்ன இருக்கு? 2 இல்ல, 4 இல்ல, 6. 6 is common number, then 9 10 12. இப்போ இந்த இடத்துல ரெண்டு நம்பர்ஸ் காமனா இருக்கு. அடுத்து ஃபர்தரா போக போக கண்டிப்பா நிறைய நம்பர்ஸ் காமனா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 6, அடுத்து 9, நிறைய நம்பர்ஸ் காமனா இருக்கலாம். இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? லீஸ்ட். லீஸ்ட் இதுல இருக்கிறதுல எது லீஸ்ட்? 6. 6 தான் இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம். இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது மல்டிபிள்ஸ் எழுதும் போது நிறைய மல்டிபிள்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ரெண்டுலையும் காமனா வரும்போது ஒரு நம்பர் காமனா வந்துருச்சுன்னா அதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த நம்பர்? இப்போ நம்ம லீஸ்ட்ல இருந்து தான் போறோம், இங்க லீஸ்ட் தான், இங்க லீஸ்ட் மல்டிபிள்ஸ் தான் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் காமனா வருதோ அதுதான் அந்த நம்பருடைய எல்சிஎம். இப்போ ஒரு 3 நம்பருக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். 8 12 6 இந்த 3 நம்பருக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிபிள்ஸ் எழுதணும். 8 16 24 32 and so on. 12 ஓடது 12 24 then 36 then 48 and so on. 6க்கு 6 12 18 24 30 and so on. ஃபர்ஸ்ட் மல்டிபிள்ஸ் எழுதியாச்சு. அடுத்து லீஸ்ட் காமன். ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் காமனா வருதுன்னு பார்க்கலாம். 8 காமனா இருக்கா? இல்ல. 6ம் காமனா இல்ல. 12 இங்க இருக்கு பட் இதுல இல்ல. அடுத்து 24 காமன் 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 இங்க இருக்கு. ஸோ 24க்கு முன்னாடி எந்த நம்பருமே காமனா இல்ல. ஃபர்ஸ்ட் காமனா இருக்க நம்பர் 24 தான். ஸோ அப்போ இது மூணுக்கும் எல்சிஎம் என்ன? 24. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது இவ்வளவுதான். இப்போ ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 3 நம்பர்ல ஏதாவது பிரைம் நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது பிரைம் நம்பர்ஸ் இருக்கா? பிரைம் நம்பர் என்ன? விச் ஹாஸ் only 2 factors. இந்த இடத்துல ஏதாவது பிரைம் நம்பர் இருக்கா? இல்ல. அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஹெச்சிஎஃப்ல நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் சின்னதா இருக்கோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இது பெரிய நம்பரோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 3 நம்பர்ல எது பெருசு? 12. ஓகே, இப்போ 12ஓட மல்டிபிள்ஸ் என்னென்ன? 12 24 36 48 and so on. ஃபர்ஸ்ட் மல்டிபிள் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மல்டிபிள், இந்த மல்டிபிளை இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலா டிவைட் பண்ணதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி டிவைட் பண்ணுச்சுன்னா 12 தான் இந்த நம்பர்ஸோடைய எல்சிஎம். பார்க்கலாமா? இப்போ 12 வந்து 12 டிவைட் பண்ணுவோம். ஓகே ஃபைன். 12 வந்து 6 டிவைட் பண்ணும். 2 into 6 is 12. 12 8 டிவைட் பண்ணுமா? ஈக்குவலா டிவைட் பண்ணாது. அப்போ 12 is not a multiple LCM for these numbers. அடுத்து 12க்கு அடுத்து என்னது? 24. இப்போ 24 6 டிவைட் ஆகுமா? 6 into 4 is 24. 8 3 into 8 24. இங்க 2 12ம் டிவைட் ஆகும், 6ம் டிவைட் ஆகும், 8ம் டிவைட் ஆகும்.
அப்போ 24 தான் இந்த நம்பருடைய எல்சிஎம். இந்த இடத்துல என்ன பண்ணோம், எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்ம மல்டிபிள் எழுதல. ஒரு நம்பர் பிக்கஸ்ட் நம்பர் எடுத்தோம், ஃபர்ஸ்ட் மல்டிபிள் எடுத்தோம், மற்ற நம்பரை டிவைட் பண்ண தான் செக் பண்ணோம். டிவைட் பண்ணல, அடுத்த நம்பருக்கு போனோம், அந்த நம்பர் மற்ற நம்பர்ஸை வந்து டிவைட் பண்ணுச்சு. ஸோ அந்த நம்பர் தான் எல்சிஎம். இப்போ இந்த இடத்துல பிரைம் நம்பர் இருக்கான்னு நான் செக் பண்ண சொன்னேன். அப்போ பிரைம் நம்பர் இருந்தா எப்படி சால்வ் பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ 6, 11, 12 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பிரைம் நம்பர் இதுல இருக்கா? இருக்கு. 11 இஸ் அ பிரைம் நம்பர். அப்ப அந்த பிரைம் நம்பரை ஹோல் வைங்க, அதை எதுவும் செக் பண்ண வேண்டாம். இப்போ பேலன்ஸ் இருக்க 2 நம்பருக்கு கண்டுபிடிக்கலாம். மீதி 2 நம்பர்ல ஃபர்ஸ்ட் எது பெரிய நம்பர்? 12. இப்போ 12ஓட ஃபர்ஸ்ட் மல்டிபிள் என்ன? 12. இந்த 12 இந்த நம்பர் டிவைட் பண்ணுமா? ரிமைனிங் நம்பர் டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். 2 into 6 is 12. அப்போ இந்த 12க்கும் 6க்கும் எல்சிஎம் வந்து 12 இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிரைம் நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். which is 12 into 11 is 132. இப்போ என்ன பண்ணோம்? 6 ஒரு பிரைம் நம்பர் இருக்கு, அந்த பிரைம் நம்பர் ஹோல்ல வச்சுட்டு ரிமைனிங் நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். ரிமைனிங் நம்பருக்கு எல்சிஎம் வந்து 12. இந்த 2 நம்பரோட எல்சிஎமையும் இந்த 11 இந்த பிரைம் நம்பரையும் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடணும். ஏன்னா 11க்கு 11 1 தவிர வேற எந்த டிவிசிபிள் நம்பரும் கிடையாது. ஸோ டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணுவோம்னா 12 into 11 is 132. 132 is LCM for 6, 11 and 12. இப்போ எல்சிஎம் வந்து ஒரு பிரைம் நம்பர் வந்தா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட எல்சிஎம் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்க ஸ்கூல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா டைம் டேபிள் டியூஸ்டே வெனஸ்டேன்னு இல்லாம இப்படி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து 3 days ஒன்ஸ் வந்து டான்ஸ் பீரியடுப்பா, 4 days ஒன்ஸ் வந்து பிடி பீரியட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எவ்ரி 3 days ஒன்ஸ் வந்து ஒரு டான்ஸ் பீரியட் வருது, 4 days ஒன்ஸ் வந்து பிடி பீரியட் வருது. அப்போ 2 பீரியட் ஒட்டுக்கா வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கும். அது எப்போ வரும்? அப்போ 3rd டேல டான்ஸ், 4th டேல பிடி, அடுத்து 6th டேல தான் டான்ஸ் வரும், 8th டேல தான் பிடி வரும். அப்போ 2 டேவும் எப்போ ஒட்டுக்கா வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்போ 3 and 4க்கு எல்சிஎம் எடுக்கணும். 3, 4, 3, 6, 9, 12, etc. 4, 8, 12, etc. 12 is the common. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 12th டேல உங்களுக்கு டான்ஸ் பீரியடும் மேக்ஸ் பீரியடும் ஒட்டுக்கா ஒரே நாள்ல வரும். எப்படின்னு சொல்றேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ 12 days இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து டான்ஸ் இல்லை, 3rd டே தான் டான்ஸு, 4th டே பிடி, 3rd டேக்கு அப்புறம் 6th டே டான்ஸு, 6th அப்புறம் 9th டே டான்ஸு, அடுத்து 12th டே டான்ஸு, பிடி 4th டே வருது, அடுத்து 8th டே வருது, அடுத்து 12th டே வருது. 12th டே தான் டான்ஸ் பீரியடும் பிடி பீரியடும் ஒட்டுக்கா வரும். ஸோ எல்சிஎம் இப்படி தான் ரியல் லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்துருக்கோம்? மல்டிபிள்ஸ் அண்ட் எல்சிஎம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஓரளவுக்கு கிளியர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல 3 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன், அதை சால்வ் பண்ணி அதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.